Hello everyone, welcome back to Beauty and Beyond with Grace. Guys, இன்னைக்கு வந்து என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஆஃப்டர் அ லாங் ஹார்ட் டே, ஒரு ஆஃபீஸ்ல இருந்து நீங்க வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னை பேம்பர் பண்றது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் உங்களோட என்டையர் டேல நீங்க உங்களோட ஸ்கின்னை எக்ஸ்போஸ் பண்ண அந்த பொல்யூஷன், டர்ட் அண்ட் ரொம்ப டயர்டா இருக்கும் உங்க ஸ்கின். ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்க ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ஒரு லேட் 20s இல்லைனா ஒரு ஏர்லி 30sல இருந்தீங்கன்னா நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம். இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட டெய்லி நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கைஸ், ரெகுலராக நீங்கள் ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ட்ரஸ்ட் மீ கைஸ், யுவர் ஸ்கின் இஸ் கோயிங் டு தேங்க் யூ. நீங்கள் வந்து காலையில் எந்திரிக்கும் போது யூ ஆர் கோயிங் டு ஃபீல் ஸோ மச் ரிஃப்ரெஷ்ட் அண்ட் ஸ்கின் வந்து நல்லா ரெஜுனவேட் ஆகி ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக, கிளியராக, க்ளோயிங்காக இருக்கும். இப்போ வந்து என்னோட ஃபேஸில் நான் மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ இந்த மேக்கப்பை நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மெக்கஃபேனோட க்ரீன் டீ ஃபேஸ் கிளென்சிங் பட்டர் யூஸ் பண்ணி என்னோட மேக்கப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கிளென்சிங் பட்டர். இதில் இந்த மாதிரி இருக்கும். இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டரியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மேக்கப் ரிமூவர், ஆல்கஹால் பேஸ்டு மேக்கப் ரிமூவர் இல்லைனா வாட்டர் பேஸ்ட் மேக்கப் ரிமூவர் எது வேணால் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா சூதிங்காக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. ஜஸ்ட்டு இது மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் மேக்கப் ரிமூவ் பண்ணலாம். வாட்டர் தேவை கிடையாது. சப்போஸ் வெளியே போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு மேக்கப் ரிமூவ் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது எப்போவுமே டபுள் கிளென்சிங் மாதிரி பண்ணுவேன். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வெறும் ஃபேஸ் வாஷில் நம்மளோட மேக்கப் எல்லாமே போகாது. ஸோ இந்த மாதிரி டபுள் கிளென்சிங் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த டர்ட் அண்ட் ஏதாச்சும் க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட், அந்த மாதிரி ரொம்ப ஸ்டபர்னான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டபுள் கிளென்சிங் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா அப்போ தான் ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாம் வந்து அன்க்ளாக் ஆகும். உங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து போர்ஸில் போய் நல்லா வந்து போய் உட்காந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டபுள் கிளென்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு மேக்கப் ரிமூவர், இந்த மாதிரி கிளென்சிங் பட்டர் இல்லைனா நார்மல் கார்னியர் மிசலர் வாட்டர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு மேக்கப் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகும். இல்லைனா வந்து உங்களோட போர்ஸை போய் அந்த மேக்கப் வந்து கிளாக் பண்ணிவிடும். ஸோ காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு வந்து ஆக்னே பிரேக் அவுட்ஸ் வரும், இல்லைனா வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டபுள் கிளென்சிங் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோட ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின் தான். இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் வின்டர் டைமில் வந்து என்னோட ஸ்கின் வந்து இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் கொஞ்சம் சேஞ்சஸும் நான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நம்ம என்டையர் இயர் வந்து சேம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்மளோட ஸ்கின் வந்து வெதருக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லையும் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த கிளென்சிங் பட்டர் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸில் இருக்க மேக்கப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த ஃபேஸ் வாஷ், இது இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா டெர்மாகோட இந்த ஆயில் ஃப்ரீ டெய்லி ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷ் தான் என்னோட கோ டு ஃபேஸ் வாஷ். ஆக்சுவலாக 1 இயராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் இந்த ஃபேஸ் வாஷ். நான் எந்த சேஞ்சுமே பண்ணலை. ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க். ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன்லேயே வந்து நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து மாற்றிட்டே இருக்கலாம். பட் எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த ரிஸ்க் ஆஃப் சேஞ்சிங் த ஃபேஸ் வாஷ். ஏன்னா ஃபேஸ் வாஷ் மட்டும் எனக்கு அது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட். சப்போஸ் ஏதாச்சும் ஃபேஸ் வாஷ் மாற்றினேன் அப்படின்னா அது எனக்கு உடனே அது அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால நான் ஃபேஸ் வாஷ் மட்டும் நான் அந்த ரிஸ்க் மட்டும் நான் எடுக்கவே இல்லை. இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ரன்னியாக இருக்கும். அண்ட் இது வந்து சல்ஃபேட்ஸ் இல்லை, இதில் பேரபன்ஸ் கிடையாது. இதில் ஹைரலானிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ் இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு ஆக்னே பிரேக் அவுட்ஸே வருது கிடையாது. ரொம்பவே நல்ல ஃபேஸ் வாஷ், எந்த ஃப்ரேக்ரன்ஸுமே கிடையாது. அண்ட் மெயினாக நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கும் போது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும். பிகாஸ் ஃப்ரேக்ரன்ஸ் நம்மளுக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் லைக் எஸ்பெஷலி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணுற ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக வாங்குறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் அதில் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் அவங்க மிக்ஸ் பண்ணணும். அது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி கூட வரலாம். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயாக வாங்குறது வந்து பெட்டர். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நான் இப்போ என்னோட ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நான் பேட் ட்ரை தான் பண்ணுறேன். டவலில் வந்து நீங்கள் வந்து ஜென்டலாக பேட் ட்ரை பண்ணணும். போட்டு ஸ்கின் ஃபுல்லாக அப்படியே தேய்க்கக்கூடாது. பிகாஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஸ்கின் இதை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி பேட் ட்ரை தான் பண்ணணும் எப்பவுமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு. இப்போ இந்த ஃபேஸ் வாஷ் முடிச்சிட்ட பிறகு நான் உடனே வந்து இந்த சீரம்
சீரம் நான் வந்து அப்ளை பண்றேன். இது வந்து டெர்மாகோட 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் சீரம். இதுவும் எனக்கு ரொம்ப நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இந்த பாட்டிலே வந்து ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. இதுல வந்து சாலிசிலிக் ஆசிட், விச் ஹேசல் அண்ட் வில்லோ பார்க், டே அண்ட் நைட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் மார்னிங்கும் யூஸ் பண்ணுவேன். என்னோட சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி வந்து இந்த சீரம் நான் அப்ளை பண்ணுவேன். இப்போ வந்து நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லயும் நான் இந்த சீரம் போடுறேன். அண்ட் இதுலயுமே எந்த ஃப்ரேக்ரன்ஸ், பேரபன்ஸ் எதுவுமே கிடையாது இந்த சீரம்ல. பை தி வே கைஸ், என்னோட சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசருக்கு நான் வந்து மினிமலிஸ்டோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஆயிலி ஸ்கின்காக இருக்க ஒரு மாய்ஸ்சரைசர். அண்ட் அது வந்து எனக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. பட் வின்டர்ல மட்டும் நான் வந்து என்னோட ஸ்கின் நார்மல் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து டாக்டர் சேத்தோட மாய்ஸ்சரைசர் வந்து நான் மாத்திட்டேன். பிகாஸ் எனக்கு நார்மல் ஸ்கின் இருந்ததுனால நான் ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கு தோணலை. அதனால நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்கா இருந்தது. எனக்கு வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர், ஒரு டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜெல்லியாக இருக்கும். அதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்ல கூலிங் எஃபெக்ட் இருக்கும், ரொம்ப சூதிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாய்ஸ்சரைசர். அண்ட் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். இது என்ன போட்டிருக்குன்னா செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், லைட் வெயிட் தட் பூஸ்ட் க்ளோ அண்ட் ஸ்ட்ரெங்தன் ஸ்கின் பேரியர் அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு எந்த ஆக்னே பிரேக் அவுட்ஸும் வரல. ஸ்கின்ல வந்து இமீடியட்டாக அப்சார்ப் ஆயிடுச்சு. அண்ட் ஸ்கின் வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக எனக்கு ரொம்ப நேரமாகவும் இருந்தது. இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து நான் இந்த டாட் அண்ட் க்ரீயோட பொமோகிரானட் யூத் ரெட்டினால் பிளஸ் கேஃபின் ஐ க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஆக்சுவலாக இது ரீசெண்டாக தான் வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய நல்ல ரிவ்யூஸ் இருந்தது நாய்க்கால. ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நான் அண்டர் ஐஸ்க்குன்னு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எந்த ஒரு கேரும் நான் பண்ணாமல் இருந்திருந்தேன். வெறும் நைட் க்ரீம், மாய்ஸ்சரைசர், சீரம்ஸ் இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஐக்கு எதுவுமே நான் பண்ணல. ஸோ இந்த மாதிரி அண்டர் ஐஸ்ல வந்து நம்ம அப்ளை பண்ணா இந்த டார்க் சர்க்கிள், அதுக்கப்புறம் ரிங்கிள்ஸ், அந்த பஃபினஸ் வராம இருக்கிறதுக்கு அப்ளை பண்ற ப்ராடக்ட் இது. இது வந்து இந்த மாதிரி வரும். இதோட பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த மாதிரி மசாஜர் வரும். இது உள்ள இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். இதுவும் ஒரு க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட் தான், ஜெல் கிடையாது. ஸோ இது வந்து நைட்டில் இந்த மாதிரி ஐஸ்க்கு கீழே வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ண ஒரு இதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து ஒரு டெய்லி வந்து அந்த ஐஸ்க்கு வந்து நல்ல பெட்டர் சர்க்குலேஷனுக்கு இந்த மாதிரி நம்ம ஐஸில் வந்து மசாஜ் பண்ணணும். நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் மசாஜ் பண்ணுவேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனை வந்து அது நல்லா ரெகுலேட் பண்ணும். அப்படி பண்ணும்போது இன்க்ரீஸ் பிளட் சர்க்குலேஷன் இருக்கும்போது உங்களுக்கு அண்டர் ஐஸில் வந்து இன்னும் நல்லா வந்து அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி நைட்ஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ரிஃப்ரெஷிங்காக நல்லா மசாஜ் பண்ணும்போது நல்லாவே ஒரு எஃபெக்ட் இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லணும். அந்த அப்ளிகேட்டர் வந்து ரொம்ப நல்ல ஃபீல் ஆகும். நம்ம அந்த ஐஸ்ல மசாஜ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பட் அண்டர் ஐஸ்ல எனக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னா ப்ராபப்ளி ரொம்ப சீக்கிரமா நான் அதை சொல்ல முடியாது. பிகாஸ் இது நான் 1 மந்த் தான் யூஸ் பண்றேன். மேபி இன்னும் ஒரு 3 to 4 months நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அதோட எஃபெக்ட் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதோட பேக்கேஜிங் வந்து 20 ml தான். அண்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 406க்கு வாங்கியிருந்தேன் நான். பட் இந்த பிரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து வர்த்தா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா ரொம்பவே சின்ன பேக்கேஜிங், பார்க்கும்போது நிறைய இருக்க மாதிரி தெரியுது. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலா சீக்கிரமாவே எனக்கு இது ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. நான் வந்து இதை வாங்கியே ஒரு 1 மந்த் தான் ஆகுது. பட் இந்நேரம் அது காலி ஆயிடுச்சு. டெய்லி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேபி வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய பேக்கேஜிங் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் திஸ் இஸ் அ டீசென்ட் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் இதுலயுமே அகெயின் எந்த ஃப்ரேக்ரன்ஸும் இல்லை. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயா வாங்குறது தான் நல்லது. இதுல வந்து காஃபி, செரி அண்ட் ரோஸ்அப் ஆயிலுமே இருக்கு இந்த ப்ராடக்ட்ல. அண்ட் லாஸ்டா நைட் கிரீம்க்கு நான் இப்போ அப்ளை பண்றது வந்து டாட் அண்ட் கீயோட இந்த ரெட்டினால் பிளஸ் செரமைட் நைட் ரிப்பேர் கிரீம். அதே இந்த சேம் ரேஞ்ச்ல தான் இப்போ நான் காமிச்ச அந்த ஐ கிரீமோட அதே ரேஞ்ச்ல தான் இந்த நைட் கிரீம். இந்த நைட் கிரீமோட டெக்ஸ்டர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பேஸ்ட், ஒரு மாதிரி கிரீமின்னு சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் செமி ஒரு மாதிரி லிக்விட் பிளஸ் கிரீம் கலந்த மாதிரி இருக்கு இதோட டெக்ஸ்டர். அண்ட் ரொம்ப லைட் வெயிட்டடா இருக்கு. ஸ்கின்ல இமீடியட்டாவும் அப்சார்ப் ஆயிடுது. இதுல வந்து ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். பட் ரொம்ப ஓவர் பவரிங்கா இருக்காது. அண்ட் உங்களுக்கு அது வந்து கொஞ்சம்
ரிலாக்ஸிங்காக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. எனக்கு வந்து ஸ்கின்ல இமீடியட்டாகவும் அப்சார்ப் ஆயிடுச்சு. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. காலையில் எந்திரிக்கும் போது ஃபேஸ் பார்க்கும்போது நல்லாவே அந்த ஒரு டூவியான ஒரு க்ளோயிங்கான ஒரு லுக் வந்து இந்த நைட் க்ரீம் வந்து எனக்கு தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதோட ப்ரைஸ் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா நைக்கால இட்ஸ் அரௌண்ட் 600 ஆர் சம்திங் தான். இன்னும் சேல் போது வாங்கினீங்கன்னா ஒரு 500ல அந்த மாதிரி கூட உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து என்னோட லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு எனக்கு இந்த வின்டர் சீசனில். ஸோ வந்து டெய்லி லிப் பாம் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். லிப் பாம்க்கு வந்து எனக்கு டிண்டடான லிப் பாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு நைட் டைமில் ஐ டோன்ட் வாண்ட் டு அப்ளை எனி டிண்டட் லிப் பாம். ஸோ வேஸ்லினோட இந்த ஸ்கின் ப்ரொடெக்டிங் ஜெல்லி தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக என்னோட வின்டர் டைம் லிப் கேருக்கு இட் டஸ் டன் ஒண்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு ரொம்பவே ட்ரை அவுட் ஆயிடுச்சு. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான். ரொம்பவே ஒரு மாதிரி லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகிட்டு டார்க் பிக்மெண்டேஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் வெறும் இந்த வேஸ்லின் லிப் பாம் மட்டும்தான் என்னோட லிப்ஸில் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். இது வந்து லிப் பாம் இல்லை, இது வந்து ஸ்கின் ப்ரொடெக்டிங் ஜெல்லி. இது வந்து மல்டி பர்பஸ் ஜெல்லி. நீங்கள் வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து அங்கே கூட நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் இது போயிடும். ஸோ அந்த மாதிரியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே இது என்னோட ஒரு சேவியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லிப் பாம் வந்து நான் எவ்ரிடே நைட் வந்து என்னோட லிப்ஸில் நான் அப்ளை பண்ணிப்பேன். டே டைமில் அப்படின்னா வந்து இந்த டாட் அண்ட் கீயோட கிளாஸ் பாஸ் செரி பாப் அப்படின்ற இந்த ஒரு லிப் கிளாஸ் அப்ளை பண்ணுவேன். இதில் வந்து SPF 50 இருக்குது. ஸோ டே டைமில் நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணும்போது SPF இருக்க ஒரு லிப் பாம் அப்ளை பண்ணுறது பெட்டர். பிகாஸ் நம்ம லிப்ஸுமே வந்து சன் ரேஸ்னால நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ லிப்ஸுக்கு வந்து இந்த மாதிரி SPF 50 இருக்க ஒரு லிப் பாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டியூரிங் த டே. ஸோ இதில் வந்து விட்டமின் C and E இருக்குது. பட் இதில் என்னன்னா இது வந்து டிண்டட் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும் அண்ட் இட்ஸ் அ பிட் ஹெவி ஆன் யுவர் லிப்ஸ். ஸோ உங்களுக்கு நைட் கேரில் இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கைஸ். ஸோ இதுதான் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் உங்களோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீனில் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஐ லவ் யூ கைஸ். பாய்.